ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நாளைய நாள் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கப் போகிறது போல். ஆம் தங்கமே, எதிர்பார்த்த விஷயம் நடக்கத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து சரியான நல்ல பதில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. இத்தனை நாள் பேசாமல் இருந்தீர்கள். இருவரும் ஏட்டிக்கு போட்டியாக நீயா நானா பார்த்து விடலாம் என்று ஏட்டிக்கு போட்டி செய்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் பார்த்தியா, நேரம் எப்படி உங்களை சேர்த்து வைக்கப் போகிறது என்று. நீங்கள் நினைத்தாலும் சரி, யார் நினைத்தாலும் சரி, ஒரு உறவு சேர வேண்டும் என்று நினைத்து விட்டேன் என்றால் அந்த உறவை நிச்சயமாக நான் சேர்த்து வைத்து விடுவேன். அவர்களுடைய மனம் என்ன, இந்த பக்கம் இருக்கும் நபரின் மனம் என்ன, இந்த பக்கத்தில் இருக்கும் நபரின் மனம் என்ன என்பதை நான் நன்றாகவே அறிவேன். அதனால் நீங்கள் யாருமே எப்பொழுதுமே எதையுமே கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது தங்கமே. வாழ்வில் நீ எதை தேடினாலும் சரி, எந்த விஷயத்தை நீ தேடினாலும் சரி, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் அதை தருவேன். ஆனால் அதையும் ஒன்று நீ தெரிந்து கொள். நீ எதை தேடினாலும் தருவேன் என்றாலும் தருவேன் என்றாலும் அது சரியா தவறா என்று பார்த்து பார்த்துதான் தருவேன். நீ கேட்பதற்காக உடனேயெல்லாம் அள்ளி கொடுக்க மாட்டேன். அது மட்டும் அல்லாமல் நீ கேட்பாய் அல்லவா, உங்களிடம் வேண்டினால் மட்டும் ஏன் எனக்கு உடனடியாக நடக்க மாட்டேங்கிறது, லேட்டாக நடக்குதே ஏன் அப்படின்னு என்று நீ கேட்குற. ஆனால் அதற்கும் நான் பதில் சொல்வேன். என்னவென்றால், நீ தவறான விஷயத்தை, தவறான நபரை நீ தேர்ந்தெடுத்திருந்தாயானால் அவனுடைய மனதை நான் மாற்றி உனக்கு தகுந்தது போலவும், உன் குடும்பத்திற்கு தகுந்தது போலவும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பார்ப்பதற்கு உங்களுடைய இருவர் மனமும் ஒன்றாக இருந்து உங்களை எல்லோரும் ஆசிர்வதிக்கும்படியும் நான் உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பேன். அதனால்தான் சில காலதாமதம் ஆகுகிறது. ஆனால் அதுவே நீ சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறாய், சரியான இடத்தில் ஒரு உதவியை கேட்டிருக்கிறாய், ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதை உடனடியாகத்தான் தருவேன். நீ தேர்ந்தெடுக்கும் விஷயத்தை பொறுத்துதான் இங்கு இருக்கிறது. நீ நன்றாக தேர்ந்தெடுத்தால் உடனே கிடைக்கும், நன்றாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் காலதாமதமாகும், அவ்வளவுதானே. ஆனால் எப்படியோ உனக்கு தந்து விடுகிறேன் தானே. என்னுடைய தங்கமான பிள்ளையை, எதிர்பார்த்த நபர் யார் யார் சொல் பார்க்கலாம். எதிர்பார்த்த நபரிடம் இருந்து நிச்சயமாக மிக பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. நீ விட்டுவிட்டாய், உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாய். ஆனால் இப்பொழுது ஒரு மாத காலமாக இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நம் வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று விட்டுவிட்டாய். ஆனாலும் நான் அதை விடவில்லை. நான் என்ன முடிவெடுத்தேன், என்னுடைய பிள்ளை ஆசைப்பட்டு விட்டது, நிச்சயமாக என்னுடைய பிள்ளை ஆசைப்படுவதை நான் தர வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதே போல என்னுடைய பிள்ளை ஆசைப்பட்டதைப் போலவே நான் என்னுடைய பிள்ளைக்கு தேவையானதை தர உள்ளேன். யாரை நினைத்தும் எந்த ஒரு நிலையிலும் கண்டு பயப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே போதும். உனக்கு எப்பொழுது கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதை நான் உனக்கு சொல்லிவிடுவேன். இன்னொரு விஷயம், நீ அதிகமாக குழப்பிக்கொள்வது இதுதான். வேண்டிய அடுத்த நிமிஷம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதாவது பொதுவாக இது என்னிடம் மட்டும் நீ நினைக்கவில்லை. ஒவ்வொரு தெய்வத்திடமும் நீ வணங்கும் பொழுது அடுத்த நிமிஷம், அடுத்த நாள் இதை நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அது எப்படி நடக்கும்? அன்றுதான் சொல்லியிருக்கிறாய். அதற்கு காலம், நேரம், என்னென்ன விஷயம் நடக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் தானே. உன்னுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கேட்டாயானால் அதை கொடுக்க முடியுமா? அதை சரி செய்ய வேண்டாமா? அப்படி என்றால் நான் உடனடியாக அதை கொடுத்தேன் என்றால் அதற்கு பிறகு வரும் பிரச்சனையை நீ பார்த்து கொள்கிறாயா? அப்பொழுதும் என்னிடம் வந்துதானே நிற்பாய். இந்த விஷயம் நடந்துவிட்டது, ஏன் சாயி எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தருகிறீர்கள் என்று. அதனால்தான் இப்பொழுது எல்லாம் நான் பார்த்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தர ஆரம்பித்து விட்டேன். ஏன் சாயி இப்படி செய்தீர்கள், ஏன் சாயி இப்படி எனக்கு தந்தீர்கள் என்று நீ கேட்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுத்து விடலாம் என்றே வந்துவிட்டேன் என்னுடைய கண்மணியே. இதற்கு மேல் பார், நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமுமே உன்னுடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் எந்த ஒரு தவறும் வராது. முன்பெல்லாம் உன் வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைத்தது. ஆனால் என்னிடம் வந்த பிறகுதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைக்காமல் போனது.
அதனால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் மிக மிக பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டது. அது நான் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வந்தேனோ அப்பொழுதிலிருந்து நீ ஒன்றை கவனித்திருப்பாய். எதுவும் உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைப்பது கிடையாது. ஏன் நான் அப்படி செய்கிறேன் என்றால், ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அது நல்ல விஷயமாக நிரந்தரமான விஷயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில காலதாமதம் ஆகுகிறேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் பார்த்து பார்த்து செய்பவன், எதையும் அவசரமாக செய்பவன் நான் அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு நான் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். கண்ணுக்கு நான் எப்பொழுதும் தெரிந்துதான் உங்களை வைத்திருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய மனதை வேதனைப்படும் அளவுக்கு நான் எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே நான் செய்யவே விடமாட்டேன். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உங்களுக்கு வேண்டுமானால் காலதாமதம் ஆகும் பொழுது என்னடா சாய் இப்படி செய்கிறார் என்று தோன்றும். ஆனால் இந்த சாய்க்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் எது தந்தால் சரியாக இருக்கும், எது தரவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் என்பது இந்த சாய்க்கு தெரியும். இந்த சாய் தான் உங்களுக்கு அனைத்துமாகவே இருக்கிறேன். கவலைகளை அனைத்தையும் நீங்கள் எப்பொழுதும் விட்டுவிடுங்கள். நாளைய நாள் நான் தீர்மானித்தபடியே, நான் தீர்மானித்த நாளிலேயே நாளைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த நபரிடம் இருந்து நல்ல செய்தியும் நல்லதொரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். யாரை பார்த்தாலும் முதலில் நீங்கள் பயந்து அவர்களுக்கு நடுங்க வேண்டாம். முக்கியமாக காசு பணம் இல்லை என்பதற்காகத்தான் நீ இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் நீ நடுங்கி நிற்கிறாய். ஆனால் காசு பணத்தை பற்றியோ உனக்கு யாருமே இல்லை, நீ தனிமையில்தான் இருக்கிறாய் என்றும் நினைத்தோ எதை பற்றி நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது. நீதான் தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் புலம்பும் அளவுக்கு எதுவும் அல்ல. நேரத்திற்கு எல்லாம் சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ போடும் கணக்கை விட நான் போடும் கணக்கு மிக மிக அழகானதாகவும் இருக்கும், உனக்கு ஏற்றதாகவும் இருக்கும். நீ நினைக்கும் நேரம் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நீ எந்த விஷயத்தை நினைத்தாயோ அதை நான் இன்னொரு நாள் நடத்தும்படி திட்டம் போட்டு வைத்திருப்பேன். அன்று அது உனக்கு ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். புரிந்து கொள். ஒரு விஷயம் நடக்கவில்லை என்ற பொழுது இது ஏதோ ஒரு நாள் நல்லது நடக்கும் என்று நம்புங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் எல்லா நிலையையுமே கஷ்டமாக பார்த்து கொண்டு இருப்பது முற்றிலும் தவறானதாகத்தான் இருக்கிறது. எல்லா நிலையிலும் நீங்கள் கஷ்டம் வந்துவிட்டதே என்று புலம்பாமல், கஷ்டமெல்லாம் அல்ல, இதுவும் வாழ்க்கைதான், இதையும் மாற்றலாம் என்ற நம்பிக்கையோடு மாற்ற துவங்குங்கள். எதுவாக இருந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுடைய வாழ்வில் அனைத்துமாகவே இருந்து இந்த சாயாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மிக பெரிய ஒரு ஆளாக மாற்றி மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வைத்து உனக்கு தேவையானதை உனக்கு நானே வழங்குவேன். நான் சதா சர்வகாலமும் உன்னை பார்த்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டு இருப்பதினால் உனக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும். நம்பினோர் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். நம்பாதவர்களுக்குத்தான் நான் செய்யவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருங்கள். நானே உங்களுக்கு துணையாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.